வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் நம்ம இப்போ ஒரு சம்மை பற்றி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x க்யூப் ரூட் ஆஃப் 32ன்னு கொடுத்துருக்காங்க. க்யூப் ரூட் ஆஃப் 32ன்னு கொடுத்துருக்காங்க. 2x க்யூப் ரூட் ஆஃப் 32ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு என்னங்கிறத நம்ம கொடுத்துருக்கிறத சால்வ் பண்ணி கண்டுபிடிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? 2x க்யூப் ரூட் ஆஃப் 32ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த க்யூப் ரூட் ஆஃப் 32 இந்த 32 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த ஃபார்மை எப்படி எழுதலாம் அப்படின்னா 32 ஹோல் பவர் 1/3ன்னு எழுதிக்கலாமா? 2x 2x 32 ஹோல் பவர் 1/3ன்னு எழுதிக்கலாம். க்யூப் ரூட் ஆஃப் 32வை 32 ஹோல் பவர் 1/3ன்னு எழுதிக்கலாம். அப்போ 2x 32 ஹோல் பவர் 1/3. 2x இந்த 32 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2/5 ஹோல் பவர் 1/3ன்னு எழுதலாம். 2/5ங்கிறது என்ன அப்படின்னா 32. 2/5ஓட மதிப்பு வந்து 32. 2 × 2 × 2 × 2 × 2ன்னு போட்டிங்கன்னா வேல்யூ வந்து 32ன்னு வரும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பு இப்படி போடலாம். 2x 2/5 × 1/3. இங்கே வந்து இன்ட்டு இருக்கிறதா மீனிங். அப்போ 5 × 1/3 என்ன வரும்? 5/3. அப்போ 2x 2/5/3. பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது நடுவில் ஈக்குவல் இருந்து ரெண்டு பக்கமும் பேஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் ரெண்டும் ஈக்குவல். அப்போ x = 5/3. இதுதான் வந்து எக்ஸோடைய மதிப்பு. அதாவது எப்படின்னா, இது எப்படி வந்துச்சு, இது எப்படி போட்டேன் அப்படின்னா a/m = a/n. சரிங்களா? இதுலேருந்து கொண்டு வந்த சிம்பிள் ஃபார்முலா ஒன்று இருக்குல்ல, a/m = a/n. அதாவது பேஸ் இந்த அடிமானம் ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அடிமானம் ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா, நடுவில் ஈக்குவல் இருந்துச்சுன்னா பவர் ரெண்டும் என்னது? ஈக்குவல். அப்போ m = n. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் இதை போட்டேன். பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. 2 இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அதனால் பவர் ரெண்டும் ஈக்குவல். அப்போ x = 5/3. இதான் வந்து எக்ஸோட மதிப்பு. இதுதான் கரெக்ட் ஆன்சர். Thank you for watching.